எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது. வீட்டுல கோபப்பட்டுட்டு, இல்ல கோவிச்சுட்டு அங்கிருந்து வெளியேறிருவோம். அந்த மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கும் சரி வரல. அப்பா ஒரு கோபத்துல சொல்லிட்டாரு, "வீட்ட விட்டு வெளியில போ. வெளியில போய் உலகத்த பாரு. அப்பதான் உனக்கு தெரியும்னு." அப்படி போன பையன் 12 வருஷமா வீட்டுக்கு வரல. ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல்லாம் வரும்போது அம்மா மட்டும் பையன்கிட்ட சொல்லுவாங்க, "ஐயா, நாங்க உனக்கு வாங்கி வச்சிருக்கோம். வந்து எடுத்துட்டு போணும்." அவருக்கு முதல்ல அந்த ஏக்கங்கள்லாம் இருந்தாலும், போகிற வாழ்க்கையில அதெல்லாம் மறந்து போச்சு. திடீர்னு வீட்லேருந்து ஒரு அழைப்பு. அப்பாவுடைய கைத்தொலைபேசியிலேருந்து வந்திருக்கு. அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம். உடனே போறாரு. அங்க போய் பார்க்கும்போது டாக்டர் அப்பாவ பார்க்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அனுமதிக்கிறாங்க, போறாரு. அப்பா கண்ணே திறக்கலையாம் சில தினங்களுக்கு. ஆனா பையன் வந்தத உணர்ந்து, கண் திறந்து, "கோபத்துல போயிட்டியே, என்ன பார்க்கணும்னு உனக்கு ஒரு தடவ கூட தோணலையா?" அப்படின்னு சொல்லி, கண்கள்ல கண்ணீர் அப்படியே துளிகளாக உருண்டோடியிருக்கு. அந்த பையனுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. அப்பாவோட கைய இறுக்கி புடிச்சுக்கிட்டாரு. சொல்ல வந்தது வெளியில வரல. அப்படியே தொண்டை குழியில அப்படியே சிக்கிக்கிச்சு. உண்மையான அன்பு வெளிப்படும்போது வார்த்தைகள் வெளிவராதுன்னு சொல்லுவாங்க. யாராவது உங்ககிட்ட கோபத்துல ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்க மேல ஒரு உரிமையில தான் சொல்றாங்க. அதுக்குன்னு அவங்கள விட்டுட்டு ரொம்ப தூரமா போகாதீங்க. உறவுகள் துறக்கதை நிறைய அழுகைய பார்த்திருக்கு. உங்கள் அழுகை ஆனந்த அழுகையா மட்டும் இருக்கணும். பிரிவை யாருனாலயும் தாங்க முடியாது. பிரியாதீங்க.